வடக்கு காணி அரசியல் கைதிகள் விடுதலை தேசிய மக்கள் சக்தி எம்பி கருத்து. இந்திய தூதுவரை சந்தித்த தமிழரசின் நாடாளுமன்ற குழு. 30 மில்லியன் மக்கள் இறக்கும் அபாயம் வெளியான அதிர்ச்சி தகவல். மாவீரர் தினத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அலுவல்கள் கூட்டம். ரவி கருணாநாயக்கவின் கூற்றை நிராகரித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி. விடுக்கப்படாத காணிகளை மிக விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதுடன் அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சினைக்கும் தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் சுமைகளை குறைப்பதே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் வடக்கு மற்றும் மலையக மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். கடந்த அரசாங்கங்கள் இவர்களது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை வழங்கவில்லை. இவர்களது பிரச்சினை தீர்க்கப்படாதுள்ளமையானது நாட்டுக்கு மிகப்பெரிய சுமையாகும். காணிகளை விடுவிக்குமாறு இந்த மக்கள் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர். எவ்வித வழக்குகளும் இல்லாது அரசியல் கைதிகளை நீண்ட காலமாக தடுத்து வைத்துள்ளனர். இந்த பிரச்சினைகளை மிக விரைவாக தீர்க்கும் தேவை அரசாங்கத்திற்கு உள்ளது. எனவே வடக்கு மக்களின் காணி பிரச்சினை என்பது நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள பிரச்சினை என்பதுடன் விரைவாக தீர்க்க வேண்டிய பிரச்சினையுமாகும் என நாம் அதனை வேகமாக செய்வோம். யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால ஸ்ரீசேன, கோட்டாபய ராஜபக்ஷ என அனைவருக்கும் பாரிய மக்கள் ஆணைகள் கிடைக்கப்பெற்றன. ஆனால் நாட்டு மக்களின் பிரச்சினைகளை எவராலும் தீர்க்க முடியாது போனது. நாம் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவே வந்துள்ளோம். அதனால் அந்த பணியை நிச்சயமாக செய்வோம் என சதுரங்க அபேசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நடைபெற்றிருந்த நிலையில் நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய கூட்டத்தினை நடாத்துவதற்கான திகதி தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. குறித்த கன்னி அமர்வானது நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது ஆளும் தரப்பினால் 26ஆம் 27ஆம் திகதிகள் முன்மொழியப்பட்ட போது ஸ்ரீதரன் குறித்த 2 திகதிகளில் மாவீரர்கள் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 28ஆம் திகதி மாலை நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றி குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சித் தலைவர்கள் வெளியிடவில்லை. இதனையடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோக ரன்பெலவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து முக தலைவர் ரவூப் ஹக்கீம் வாழ்த்துக்களை தெரிவு செய்திருந்தார். அவர்களை தொடர்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன், நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களிலிருந்து எழுந்த போதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துரைகள் மட்டுப்படுத்தப்பட்டன. இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளையில் ஸ்ரீதரனிடத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்விதமாக நடைபெறாது என்றும் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான தமிழரசின் நாடாளுமன்ற குழுவுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான இந்த சந்திப்பின் போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அத்தகைய அரசியல் நகர்வுகளில் இந்தியாவின் வகிபங்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், குகதாசன், தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், துரைராச ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியினது முதல் நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 610 குடும்பங்களை சேர்ந்த 2294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 20 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தினால் இதுவரை 34 குடும்பங்களை சேர்ந்த 108 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 7 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவில் 103 குடும்பங்களை சேர்ந்த 424 பேர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு எரிவாயு கொள்கலன் சின்னத்தை பயன்படுத்திய புதிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளருக்கு தேசிய பட்டியல் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தேர்தல் உடன்படிக்கை இருந்ததாக கூறப்படுவதை ஐக்கிய தேசிய கட்சி மறுத்துள்ளது. தேசிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கூறிய இந்த கூற்றை ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன மறுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான வேட்பாளர்களை தீர்மானிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நவம்பர் 16ஆம் திகதி தேசிய ஜனநாயக முன்னணி கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையில் கூட்டம் நடாத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் நவம்பர் 19ஆம் திகதியன்று மீண்டும் கூடி இறுதி முடிவு எடுக்க முடிவு செய்யப்பட்டது. எனினும் நவம்பர் 18ஆம் திகதியன்று தேசிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் சியாமலா பிரேரா தேசிய பட்டியலை ரவி கருணாநாயக்கவிற்கு வழங்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தினார். இருப்பினும் விக்ரமசிங்க அவரை பரிந்துரைக்க மறுத்துவிட்டார். இந்த நிலையிலேயே கருணாநாயக்கவின் பெயரை முன்மொழிவதற்கு சியாமலா பெரேரா நடவடிக்கை எடுத்ததுடன் அந்த பெயரை வர்த்தமானியில் வெளியிடுவதற்காக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்ததாக வஜிர அபேவர்த்தன தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் என்ற வகையில் நியமிக்கப்பட்டுள்ள 4 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக ரவி கருணாநாயக்க ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கையூட்டல் வழங்க முயற்சித்த வழக்கில் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியதை அடுத்து அதானி குழுமத்துடனான பல உத்தேச ஒப்பந்தங்களை ரத்து செய்ய கென்ய ஜனாதிபதி வில்லியம் ட்ரூடோ உத்தரவிட்டுள்ளார். சூரிய சக்தி ஒப்பந்தங்களுக்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அதானி மீது நியூயார்க் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து அதானி குழுமத்துடனான விமான நிலைய ஒப்பந்தத்தை கென்யா ரத்து செய்துள்ளது. அத்துடன் அதானி நிறுவனத்துடன் கடந்த மாதம் மின்சாரம் கடத்தும் பாதைகளை அமைப்பதற்காக நாட்டின் எரிசக்தி அமைச்சகம் கையொப்பமிட்ட 30 வருட $736 மில்லியன் பொது தனியார் கூட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கும் தாம் உத்தரவிட்டதாக கென்ய ஜனாதிபதி வில்லியம் ட்ரூடோ கூறியுள்ளார். உலக பணக்காரர்களில் ஒருவரான கௌதம் அதானி மற்றும் 7 பேர் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு சுமார் $265 மில்லியன் அதாவது 2029 கோடி ரூபாய்களை லஞ்சம் கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் புதன்கிழமை நீதிமன்றில் குற்றம் சுமத்தியிருந்தனர். அத்துடன் இதனை அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் மறைத்ததாகவும் அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சுமத்தியிருந்தனர். எனினும் அதானி குழுமம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்ததுடன் சாத்தியமான அனைத்து சட்டப்பூர்வ வழிகளையும் நாடுவதாக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த நூற்றாண்டின் இறுதியில் காலநிலை மாற்றத்தினால் 30 மில்லியன் மக்கள் உயிரிழக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மார்க்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் கெமிஸ்ட்ரி தலைமையிலான ஒரு புதிய ஆய்வில் இந்த தகவல் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டில் பூமி 3.1 டிகிரி செல்சியஸ் வெப்பமயமாதலுக்கு சென்று பேரழிவு பாதையை அடையும் என ஐநா எச்சரித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பகுப்பாய்வில் காலநிலை மாற்றம் மற்றும் மாசுபாட்டின் காரணமாக இந்த நூற்றாண்டின் இறுதியில் 30 மில்லியன் மக்கள் அழிந்து போகக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காற்று மாசுபாடு காரணமாக தெற்கு மற்றும் கிழக்கு ஆசியா மிக மோசமாக பாதிக்கப்படும் என்றும் இந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2100ஆம் ஆண்டளவில் உலக மக்கள் தொகையில் 1/5 பகுதியினருக்கு காற்று மாசுபாட்டுடன் தொடர்புடையதை விட வெப்பநிலை தொடர்பான உடல்நல அபாயங்கள் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.